ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம கிறிஸ்மஸ் சீரியஸ் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ கிறிஸ்மஸ் சீரியஸில் 6வது எபிசோடு தான் என்னென்னு பார்க்க போகிறோம். பன்னீர் வித் கோகனட் மில்க் கிரேவி, அது மலபார் ஸ்டைலில் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு பேனில் பார்த்திங்கன்னா பட்டர் ஒரு பீஸ் போட்டுட்டு நல்ல பன்னீரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை ஒரு சைடில் எடுத்து வச்சுட்டு அடுத்த கடாயில், அதாவது இதே கடாயில் தான் நம்ம இதில் பட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம் பார்த்திங்கன்னா, அதில் கொஞ்சோண்டு ஆயில் மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜீரா, ஆனியன், நான் வெஜிடபிள்ஸ் பார்த்திங்கன்னா ஃப்ரோசன் வெஜிடபிள்ஸ் தான் எடுத்திருக்கேன். பட்டாணி, அதுக்கப்புறம் கேரட்டு, பீன்ஸு. நீங்கள் கேரட் பீன்ஸ் போடணுன்னாலும் பட்டாணி மட்டும் இருந்தாலும் ஓகே தான். எல்லாம் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கோங்க, கரம் மசாலா, அதுக்கப்புறம் சில்லி பவுடர், காஷ்மீரி சில்லி. நான் பேபி மசாலாவோட கறி மசாலா பொடி தான் போட்டிருக்கேன். ரொம்ப சுவையாக இருக்கும். எல்லாத்தையும் நல்லா சாட்டேஜ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த மசாலா எல்லாம் நம்ம இப்படி வதக்கும் போது அந்த மனம் ஸ்மெல்லாம் போயிட்டு நல்ல ஒரு ஸ்மெல்லுக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் நான் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். 2 பால், நம்ம பால் 2ஆம் பால் அப்படிலாம் எல்லாம் நான் மொத்தமாகவே பால் எடுத்து நம்ம இதில் ஊற்ற போகிறோம். ஸோ ஊற்றி கொஞ்சம் கொதித்து வர டைமில் நான் என்ன பண்ணுவேன்னா, நம்ம பொரித்து வச்சுருக்கோம்ல, அந்த ரோஸ்ட் பண்ணி வச்ச பன்னீரை இதில் சேர்த்துக்கோங்க. இதில் சேர்த்ததுக்கப்புறம் இன்னொரு விஷயம் ஹைலைட் என்ன அப்படின்னா, நம்மளோட கறி லீஃபு அதோட தண்டும் நீங்கள் போட்டிங்கன்னா நல்ல மணமாக இருக்கும். ஸோ அதுவும் நான் பச்சை மிளகாவை கீறி போட்டிருக்கேன். லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொத்தமல்லி இலை போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா கஸ்தூரி மேத்தி இருக்குல்ல, அதை அப்படியே பொடிச்சு போடுங்க. சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி பார்த்திங்கன்னா அப்பத்துக்கோ இல்லாட்டி சப்பாத்திக்கோ வச்சு சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும். இதை வச்சு சாப்பிட்டு பாருங்கள். நம்ம கிறிஸ்மஸ் சீரியஸில் நிறைய எபிசோடு பார்க்க போகிறோம். கிறிஸ்மஸை நம்ம இனிதாக கொண்டாட போகிறோம். இந்த வருஷம் நல்லதே நடக்கும், நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கணும் அப்படின்னு ப்ரேயர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி சாப்பிடாதவங்க, இது ஹெல்த்தி ப்ரோட்டீன் டயட்டு வேறு. யாரெல்லாம் வெயிட் லாஸ் யூஸ் பண்ணணுங்கன்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி பன்னீர் வச்சு சாப்பிடலாம். பன்னீரில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கிறது, அது ப்ரோட்டீன்ஸ்லாம் இருக்குது. ஸோ நல்லது தான், சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க. இன்னும் இது மாதிரி யாரெல்லாம் என்னோடய வீடியோஸை ஃபாலோ பண்ணாமல் இருக்கீங்களோ அவங்க எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோஸோடு உங்களை பார்க்க வரேன். பாய் பாய்.